நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். கேவலிம்பு ஆண்டு ஆவணி மாதம் 17ஆம் தேதி 2/9/2017 சனிக்கிழமை காலை மணி 9:25க்கு ஸ்ரீ குரு பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாகத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருவானவர் யார்? அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது? அவருடைய தன்மை என்ன? அவர் நல்லவரா கெட்டவரா? தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது அல்லவா? இதோ அவரை பற்றிய வரலாறு. நவகிரகங்கள் என்று சொல்லப்படும் 9 கோள்களிலே ஸ்ரீ குரு பகவான் மிகவும் முக்கியமானவர். தன்மையும் தீமையும் கலந்து அனுபவிக்க பிறந்த மாண்டவர்களாகிய நமக்கு ஒரு வழிகாட்டி வேண்டுமல்லவா? நல்வழிகாட்ட நமக்கு இறைவன் கொடுத்த அற்புத வரம்தான் குரு என்று கூறப்படுகின்ற வியாழன் என்ற கிரகம். கிரகங்களிலே மிக பெரியவர். தேவலோகத்திலே இருக்கும் அனைத்து தேவர்களுக்கும் வழிகாட்டும் குருவாகி தேவகுரு என்று அழைக்கப்படுகிறார். நல்லோர் அனைவருக்கும் தலைவர். தலைமை பொறுப்பில் நல்லவர்களை அமர வைப்பவர். பொன்னையும் பொருளையும் வாரி வாரி கொடுப்பவர். யாருக்கும் தலைவணங்காத தன்மையை கொடுப்பவர். உலகின் பெரும் சாதனை படைத்தவர்கள் எல்லோருமே குருவின் பூர்ண அருள் பெற்றவர்கள்தான். புதிய கொள்கைகள், புதிய கண்டுபிடிப்புகள் அனைத்துமே இவர் கருணையால் தான் நடக்கிறது. இரும்பு பெட்டிகளை பணத்தால் நிரப்பி அருள்மழை பொழிபவர். மிகவும் அமைதியான குணமுடையவர். ஒருவரது ஜாதகத்தில் பிற கிரகங்கள் வலுவிழந்து இருந்தாலும் குரு ஒருவரின் வலிமை அந்த ஜாதகரை வாழ வைக்கும். குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை வலிமையுடன் வழிநடத்துவார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஜோதிட மொழி. திருமண காலத்தில் குரு பலம் இருந்தால்தான் பொருளாதார சிக்கல் என்று நடத்தலாம். இவரது தசாபுத்தி காலங்கள் எந்த வயதில் வருகிறதோ அதற்கு ஏற்றபடி சுப பலன்களை தருபவர். இப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவரது ஜாதகத்திலே பிற கிரகங்கள் இல்லாமல் தனித்து நிற்கக்கூடாது. அனைவருக்கும் குரு அல்லவா? அதனால் இவர் கூறும் வேலையை செய்ய ஒரு வேலைக்காரன் இவருக்கு தேவை. தானே எந்த வேலையையும் செய்ய மாட்டார். இவர் நல்லவர் என்றாலும் ஜாதகர் செய்த முன்வினை பயன் காரணமாக கெடு பலன்களையும் கொடுப்பது உண்டு. தப்பு செய்தால் நல்லவருக்கும் கோபம் வரும் அல்லவா? பாவம் செய்பவர்களை எந்த கிரகமும் விட்டு வைப்பதில்லை. இவர் ஒரு ராசியிலே ஓராண்டு காலம் இருப்பவர். தனுசு மற்றும் மீன ராசிகளுக்கு அதிபதி இவர். குழந்தை பாக்கியம் கொடுப்பவர். ஜாதகருக்கு நல்ல வினை பயன் இருந்தால் நல்ல குழந்தைகளை கொடுப்பார். கடந்த பிறவிகளில் தீய வினை புரிந்த ஜாதகர் என்றார் இவனை ஏன் பெற்றோம் என்று வேதனைப்படும் வகையில் புத்திரம் அமைந்துவிடும். குரு பொருளாதாரத்திற்கு உரியவர் என்பதால் தனகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். உலக பொருளாதார வாழ்வுக்கும் வீழ்ச்சிக்கும் இவரே காரணம். பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்துவிட்டு ஆவலுடன் காத்திருப்போருக்கு குருவின் தயவு அவசியம் தேவை. அனைத்து செல்வங்களையும் தன்னிடம் வைத்துக்கொண்டு தகுதியானவர்களுக்கு வாரி வழங்குகிறார். இத்தகைய குரு பகவான் எந்த ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறதா? ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக குரு பெயர்ச்சி பலன்களை தொடர்ச்சியாக எமது அடுத்த பதிவுகளிலே பாருங்கள்.